ஹாய் ஆல், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இப்போ மகாவிஷ்ணு வந்து ஒரு இடத்துல ஒரு கோலத்தில் இருப்பார். கேள்விப்பட்டிருக்கேன் இல்லையா? அதாவது ஒரு பொசிஷனில் சில இடத்துல நின்றுருப்பார், சில இடத்துல உக்காந்துருப்பார், சில இடத்துல சைன கோலத்தில் இருப்பார், அதை மாதிரி. ஆனால் 4 பொசிஷனில் இருக்கிற ஒரே கோவில், 4 திவ்ய தேசங்கள் தரிசித்த பலன் கிடைக்கிற ஒரே கோவில் நம்ம திருநீர்மலை. இந்த திருநீர்மலையில் வந்து பெருமாள் 4 விதத்தில் இருக்க. அதை பற்றி தான் இப்போ அது ஆச்சரியமாக இருக்குது இல்லையா? அந்த கோயிலை பற்றி பார்க்கலாம் வாங்கோ. திருநீர்மலை வந்து பல்லாவரத்துலேருந்து 6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு சின்ன பஞ்சாயத்து போடு கிராமம். ரொம்ப ரொம்ப அழகான வளமான கிராமம்னு சொல்லலாம். அங்கே சின்ன ஒரு குட்டி மலை இருக்குது. அந்த மலையினால தான் அது அந்த மலையை வச்சுருந்தா அந்த பேர் வந்திருக்கு. அது அந்த காலத்தில் அங்கே வந்து இந்த மலையை சுற்றி நீர் இருந்து தான், அதனால தான் இதுக்கு திருநீர்மலைன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்கிறா. இது ரொம்ப பிரசித்தமான வெரி வெரி ஓல்டுன்னா 2-3 தான் அந்த 108 வைஷ்ணவ திவ்ய தேசங்களில் ரொம்ப பழமையானதுங்கிறா. அதில் இது ஒன்று. இதை வந்து திருமங்கை ஆழ்வாரும் பூதத்தாழ்வாரும் மங்களாசாசனம் பண்ணியிருக்கா, பாடல் இயற்றியிருக்கா அந்த கோவிலை பற்றி. சரி, அந்த கோயிலுக்கு போகலாம் வாங்கோ. இது வந்து வாசலில் வந்து புஷ்கரணி இருக்குது. அந்த புஷ்கரணியில் தீர்த்தமாடினா அவ்வளவு புனிதமானது, நோய்களை தீர்க்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறா. ஸோ அந்த புஷ்கரணியில் தீர்த்தமாடுறவா தீர்த்தமாடிட்டு, இல்லை கை கால் அலம்பி ஜலம் புரோச்சிச்சுட்டு நம்ம கோவிலுக்கு அங்கேருந்து ஒரு 100 அடி நடந்தாக்க அந்த கோவில் வருது. அந்த கோவிலுக்குள்ளே போகிறோம். இந்த கோவில் வந்து ரொம்ப ரொம்ப புராதனமாக இருக்கிறதுனால ஒரு சோழர் காலத்து கட்டிடக்கலையோடு இருக்கிற கோபுரம் இருக்குது. ரொம்ப அழகான கோபுரம். அது வந்து 3 ஸ்டேஜ் இருக்கிறது மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. அதை தாண்டி நம்ம உள்ளே போனோம்னா பெரிய பிரகாரம் இருக்குது. அதோட வலப்பக்கத்தில் பெருமாள் சன்னதி இருக்குது. நம்ம அங்கே போகிறோம். அங்கே போனோன்னா அருமையாக அப்பா கிட்ட நின்று நம்ம தோஸ்து வேண்டியவா நண்பர்கள்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி தோற்றத்தில் அந்த பெருமாள் நின்ற திருக்கோலத்தில் இருக்கார். நீர்வண்ண பெருமாள்னு பேராம். ஏன்னா இது திருநீர்மலைன்னு நீரை பற்றி தானே ஜாஸ்தி இருக்குது. அதனால் அவருக்கு பேரும் நீர்வண்ண பெருமாள்னு. ஐயோ, ரொம்ப அழகு அழகு அழகு, அத்தனை அழகு, சங்கு சக்கரத்தோட நின்ற திருக்கோலத்தோட ரொம்ப தோழமையாக இருக்குது. அவரை பார்க்கச்சே ரொம்ப நெருக்கமானவராக தோன்றுறது. அந்த பெருமாளை தரிசிக்கிறோம். அதை மட்டும் அங்கேயே தாயார் சன்னதி பக்கத்துலேயே இருக்குது. அந்த பெரிய சேவிச்சுட்டு அங்கேருந்து நம்மளுக்கு மலை தெரியுது. மலை மேலே இருக்கிற குட்டி கோவில் தெரியுது. ஸோ மலை ஏறுறதுக்கு நம்ம அங்கேருந்து வரோம். வந்து அங்கே பக்கத்துலேயே அந்த மலை ஏறுறதுக்கு என்ட்ரன்ஸ் இருக்குது. அந்த என்ட்ரன்ஸில் நம்மளுக்கு வந்து 200லேருந்து 300 படி இருக்குன்னு சொல்கிறா. நல்ல வெல் மெயின்டைன்டு படிகள். டெம்பிளும் வெல் மெயின்டைன்டாக இருக்குது. சுத்தமாக நீட்டாக அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கு காணக்கண் கோடி வேண்டும்னு சொல்லுவாளே, அதை மாதிரி. அது மாத்திரம் இல்லை, நம்மளுக்கு ஒரு ஆனந்தமயமான ஒரு அனுபவம் வருது அங்கெல்லாம் நின்னோன்னு. சரின்னு படியேறதுக்கு நம்ம கிளம்பி போகிறோம். அங்கே போனோன்னா படியேறின உடனே பெருமாள் அங்கே வந்து 3 திருக்கோலத்தில் இருக்கார். அதாவது நரசிம்மர் உட்கார்ந்த திருக்கோலத்தில், நரசிம்மர் யோக நரசிம்மர் அவர் உட்கார்ந்த திருக்கோலத்தில் இருக்கார். உலகளந்த பெருமாள் நம்மளுக்கு தெரியும். இந்த உலகளந்த திரிவிக்கிரமன் வந்து நடக்கிற திருக்கோலத்தில் இருக்கார், நடந்த திருக்கோலத்தில். அப்புறம் மெயின் டெய்ட்டி ரங்கநாத சுவாமி, ரங்கநாதர் சயன திருக்கோலத்தில், அதாவது சாரங்கபாணி கும்பகோணத்தில் இருப்பார். அதை மாதிரி சயன திருக்கோலத்தில் ரங்கநாதர் இருக்கார். இப்போ கீழே நின்ற திருக்கோலத்துலேயும் மேலே வந்து அமர்ந்த திருக்கோலம், சயன திருக்கோலம், நடந்த திருக்கோலம், ஆக மொத்தம் இந்த 4 திருக்கோலத்துலேயும் மகாவிஷ்ணுவை பார்க்குற, அதுவும் வெவ்வேறு அவதாரத்தோட அந்த மகாவிஷ்ணுவை பார்க்குற ஒரே ஸ்தலம் இந்த திருநீர்மலை தான். அதனால் அதுலேருந்தே உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும் இது எவ்வளவு பெருமை வாய்ந்தது, எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு ரொம்ப புரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு பெருமாளும் அவ்வளோ அழகாக இருக்கா. இப்போ
பெருமாளெல்லாம் பார்த்து இன்றைக்கெலாம் நின்று கிளம்பி வரவே மனசு வரல, அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது அவரெல்லாம் பார்க்குறதுக்கே. இதில் என்ன சொல்கிறோன்னா, இங்கே இந்த சாந்த நரசிம்மருக்கு பேர் சாந்த நரசிம்மரம். நரசிம்மரை நம்ம எல்லா இடத்துலையும் உக்ர நரசிம்மராக பார்த்துருக்கோம், இல்லாட்டா யோக நரசிம்மராக பார்த்துருக்கோம். நம்ம அதை மாதிரி தானே பார்த்துருக்கோம். பெரிய நரசிம்மராலே கோபத்தில் வந்தவர் தான் அவர், கோபந்தான் ஜாஸ்தி இருக்கும். ஆனால் இங்கே சாந்த நரசிம்மராக, அதுவும் அர்ஜுனனுக்கு இங்கே தரிசனம் கொடுத்தாருன்னு சொல்கிறப்பா. அர்ஜுனனுக்கு தரிசனம் கொடுத்த சாந்த ரூபத்தில் அவர் இருக்கிறத இந்த கோவிலில் தான் பார்க்க முடியாது. மேலேந்து காட்சிகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது பார்க்குறதுக்கு, சுற்றி பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. பசுமை நிறைந்த கிராமம், செழிப்பான கிராமமாக இருக்குது அத்தனை இதில். அங்கேருந்து புஷ்கரணி அங்கேருந்து நல்லா தெரியுது, மலை மேலேருந்து நல்லா அழகான புஷ்கரணி தெரியுது. இந்த புஷ்கரணியில் தலைன்னு ஜலம் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா இந்த கோவில், இந்த ஊரே திருநீர்மலை, நீர்னு தானே வருது. அவர் பெருமாள் பேர் நீர்வண்ண பெருமாள். ஸோ அங்கே ஜலத்துக்கு என்ன குறைச்சல், பசுமைக்கு என்ன குறைச்சல் இருக்கும். ரொம்ப அழகாக இருந்தது. எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப ரசிச்சுட்டு நம்மளுக்கு மனசு வராமல் திரும்பி வரோம். அந்த மாதிரி தான் ஒரு உணர்வு வருது. சந்தோஷத்தோட குறையும் வருது. இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருக்க மாட்டோமா, இங்கேயே இருக்க மாட்டோமா அப்படிங்கிற குறையும் கூட வருது. அருமையான கோவில். இந்த கோவிலை தரிசித்தது ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்ததுனால தான் தரிசிக்க முடிஞ்சதுன்னு நான் என் மனசில் உணர்ந்துக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி அபரூபமான கோவில் அந்த காலத்துலலாம் எவ்வளோ உண்டாயிருக்கு பாருங்கோ. எவ்வளவு அற்புதமான கோவில்லாம் கட்டப்பட்டிருக்கு, எவ்வளோ ஜனங்களுக்கு வேணுங்கிறதுக்காக எவ்வளோ நல்லா கட்டியிருக்கா பாருங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கெலாம் கொடுத்து வச்சுருக்கணும். அந்த குடிப்பினை எனக்கு கிடச்சிது. அந்த அனுபவத்தையும், அந்த சந்தோஷத்தையும், அந்த பிரமிப்பையும், அந்த பேரானந்தத்தையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறது அதை விட சந்தோஷமான விஷயம். அதுக்கு தான் இதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு சமயம் கிடைக்கிற போது நீங்கள் எல்லாருமே போய் இதே மாதிரி சந்தோஷத்தை அனுபவிக்கணுங்கிறது தான் என்னோடய ஆசை. இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, காமெண்ட் பண்ணுங்கோ. இந்த சேனலை இன்னும் நான் மேலே இதை மாதிரி உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் நான் மேலே பண்ண முடியும். உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. நீங்கள் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.